வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். வாக்ஸ் பாப்புலி அப்படின்னு மக்கள் நீதி மையம் தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பதிவு போட்டாரு. அந்த வாக்ஸ் பீப்புலிக்கு நிறைய பேர் அர்த்தம் நம்மளே பார்த்திருப்போம். வாக்ஸ் பாப்புலி அப்படின்னா லாட்டின்ல வந்து மக்களின் குரல், அதாவது வாய்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களின் குரலே மகேசன் குரல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த அர்த்தத்துல, அதாவது மக்களின் குரல் வந்து ஜெயிச்சிருச்சு. தர்மேந்திர பிரதான் கடைசியாக ராஜினாமா பண்ணிட்டாரு, தன்னுடைய பதவியில் இருந்து விலகி இருக்காரு. அந்த போராட்டம் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா போராட்டம் ஒரு வழியாக, கரப்பாம்பூச்சி கட்சி போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி தான். இன்னொரு பதிவும் போட்டிருக்காரு. அதாவது இந்த தருணத்துல வந்து வினாத்தாள் கசிவை விட மிகப்பெரியது தேர்வு முறைகள் மீது மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும், மாணவர்களின் கல்வி மன அழுத்தத்தை குறைக்கவும், கல்வியை நவீனப்படுத்தவும் தேசிய கல்வி மற்றும் தேர்வு சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இது மிக முக்கியமானது. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறத பார்த்து பயந்து மன அழுத்தம் வந்து அந்த படிப்புனால நிறைய தவறான முடிவுகள், ரிசல்ட் நெகட்டிவா வந்தா நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அது 10th முடிவுல ஃபெயிலியர் ஆனாலும் சரி, +2ல ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தவறான முடிவுகளை யாரும் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, தேசிய கல்வி மற்றும் தேர்வு சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். இது 3 மாத காலத்திட்டத்தை கொண்டு செயல்பட வேண்டும். மேலும் நீட் நுழைவுத் தேர்வின் மனித உயிர் பலியை தங்கை அனிதாவின் மரணம் மூலம் முதலில் உணர்ந்த தமிழ்நாட்டின் குரலையும் இந்த ஆணையம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தைக்கான அரசின் விருப்பம் வரவேற்கத்தக்கது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு நிலையான சீர்திருத்தத்திற்கும் வழிவகுப்பதை நாம் உறுதி செய்வோம். நாம் போக வேண்டிய தொலைவு அதிகம். இந்தியர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு இருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியர்களாகிய நாம் இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த ஜென்சி போராட்டம், கரப்பாம்பூச்சி, இது வந்து நம்ம நேபாளில் நடந்த மாதிரியோ, பங்களாதேஷ்ல நடந்த மாதிரியோ, ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு விளைவுகளை இங்க ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுல வந்து நம்ம எல்லோருமே கவலையோட இருந்தோம். ஏன்னா இவங்களுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த அபிஜித் தீப்கே யாரு? இவர் அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இங்க வந்திருக்காரு. அவர் முதல்ல ஜென்சியே கிடையாது. அவர் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. இது வந்து வெறும் அந்த நீட் எக்ஸாமினேஷன் லீக்குக்காக மட்டும் திரண்ட கூட்டம் கிடையாது. ஒட்டுமொத்தமா வேலையில்லா திண்டாட்டம், ஒட்டுமொத்தமான ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. ஜல்லிக்கட்டுங்கிறது அத்தியாவசியமான விஷயம் கிடையாது. இப்போ வருஷம் பொங்கலப்ப நடக்கிறது. ஆனா அந்த ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடந்து, அது நமக்கு தெரியும் நடந்தது, அது என்ன வகையான விளைவுகளை ஏற்படுத்தினது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த போராட்டமும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லா இந்தியர்களுடைய விருப்பம். இன்னைக்கு நடிகை அபிராமி அவர்களுடைய பிறந்த நாள். அபிராமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அபிராமியுடைய சொந்த பெயர் வந்து திவ்யா. ஸோ இவங்க வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆங்கரா வரணுங்கிறதுக்காக ஒரு பேர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து குணா படம் வந்து பயங்கர பாப்புலரா இருந்ததுனால தன்னுடைய பெயரை வந்து அபிராமி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. தீவிர கமல் ரசிகை அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே, ஃபேமிலியே தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள். அதனாலதான் திவ்யாங்கிற பேரை வந்து அபிராமின்னு மாத்திக்கிட்டாங்க. ஸோ அபிராமியை பொறுத்தவரையே அவங்க முதல்ல உலகநாயகன் கமல்ஹாசனோட நடித்த படம்னா விருமாண்டி. அந்த விருமாண்டியில அன்னலட்சுமிங்கிற கேரக்டர்ல தான் நடிச்சாங்க. அந்த கமல்ஹாசன் மாதிரியான ஒரு இயக்குனர்கள்லாம் எப்படின்னா, எந்த கேரக்டருக்கு யாரை நடிக்க வைக்கணும், யார் பொருத்தமா இருப்பா அப்படிங்கிறத அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கரெக்டா இருக்கும். அவருடைய கேஸ்டிங் வந்து பக்காவா இருக்கும். எந்த காந்தி கேரக்டர்னா நசுருதீன் ஷா, அந்த மாதிரி பக்காவா செலக்ட் பண்ணுவாரு. அதுல அவருக்கு நிகர் அவர் தான். ஸோ அபிராமியை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அன்னலட்சுமியோடைய லுக் டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த லுக் டெஸ்ட் எடுக்கும் பொழுதே இந்த மாதிரி மேக்கப் பண்ணா இவங்க அபிராமியா வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்ன மாதிரியே கரெக்ட் அபிராமி வந்து அன்னலட்சுமியா மாறி வந்தாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அமெரிக்கா படிக்க போயிட்டாங்க. அதாவது 19-20 வயசுலயே மேற்படிப்புக்காக போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து 2வது இன்னிங்ஸ்ல தான் இதெல்லாம் நடந்தது, விருமாண்டிலாம். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் நல்லா பேசுவாங்க, மலையாளம் நல்லா பேசுவாங்க, அமெரிக்கன் அந்த ஆக்சென்ட் அவங்களுக்கு நல்லா வரும். அதனால என்ன பண்ணாருன்னா, கமல்ஹாசன் வந்து விஸ்வரூபம் படம் எடுத்த பொழுது பூஜா குமாருக்கு டப்பிங் பேசுறதுக்காக அபிராமியை வர வச்சு அவங்கள பேச வச்சாரு. அவங்களும் பிரமாதமா பேசியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. விஸ்வரூபத்துல வந்து இவங்களுடைய வாய்ஸ், அபிராமியுடைய வாய்ஸ் வந்து பூஜா குமாருக்கு அவ்வளவு பக்காவா பொருந்திருக்கும். அவ்வளவு ஒரு அந்த ஆக்சென்ட்டை வந்து கரெக்டா பேசுவாங்க. அவங்களால வந்து
அந்த விஸ்வரூபத்தில் வரக்கூடிய அமெரிக்கன் ஆக்சன்ட்டையும் பேச முடியும், இங்க விருமாண்டியில வரக்கூடிய அன்னலட்சுமி பேசக்கூடிய அந்த ஆக்சன்ட்டையும் பேச முடியும். விட்டா புள்ளக்குட்டி வச்சு பிரசவம் பார்த்துருவேங்கிற மாதிரி அந்த ஆக்சன்ட்டையும் பேச முடியும். மிக திறமையான நடிகை இவங்க. வந்து இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி வேற தொலைக்காட்சியில வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கூட ஜட்ஜெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு நல்ல திறமையான கலைஞர். இப்ப லேட்டஸ்டா பிளாஸ்ட் படத்துல ஒரு கலக்கியிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவை வந்து இவங்க ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் வரும். அதுல வந்து செமையா ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று பிறந்தநாள் காணும் அபிராமி அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். டைரக்டர் பிரேம்குமார், இவர் தான் வந்து 96 அப்புறம் மெய்யழகன் இந்த மாதிரி படங்களை எடுத்தவர். ஸோ இவர் ஒரு பேட்டியில குறிப்பிடும் பொழுது, நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னா அது வந்து கம்ப்ளீட்டா எங்கேஜிங்கா இருக்கணும், வேற எதை பத்தியும் நமக்கு சிந்தனை வரக்கூடாது. ஆனால் அந்த படம் பார்த்த பிறகு அந்த படம் வந்து நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான அல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும், ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். நமக்கு வேற ஒரு அனுபவம் கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு, நமக்கு வந்து ஒரு ஞானம் கிடைத்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி ஒரு உணர்வை சின்ன லெவல்லையாவது நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசனை வந்து நம்ம கோட் அப்படிங்கிறோம். அவர் கோட் ஆனதுக்கு பல படங்கள் மிக முக்கியமான காரணம். அந்த படம் பார்த்த பிறகு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதுல மிக முக்கியமான படம்னா அன்பே சிவம் படத்தை சொல்லலாம். ஸோ அந்த அன்பே சிவம் படம், அதுல வந்து நல்ல சிவம் கேரக்டர், அந்த நல்ல சிவம் கேரக்டர் என்ன மாதிரியா பிஹேவ் பண்றாரு, அவர் வந்து எப்படி மற்றவர்களை மன்னிக்கிறாரு, எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு, தான் ஒரு பெரிய விஷயம் பண்றோம், நம்ம போய் இவ்வளவு ரூபாய்க்கு செக்க நம்ம தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத கூட அவர் சொல்லாம சாதாரணமா அவர் வந்து வர்றாரு. எப்படி இந்த ஒரு பெருந்தன்மை, மற்றவங்களுக்காக கவலைப்படுற ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் எப்படி ஒருத்தருக்கு இவ்வளவு சர்வசாதாரணமா வருது. சாதாரணமா ஒரு சின்னதா ஒரு உதவி பண்ணா கூட நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடிய உலகத்துல எப்படி இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத வந்து நமக்கு நல்ல சிவத்துல வந்து ஒரு 10% நம்ம இருந்தோம்னா கூட நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதனா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நமக்கு அன்பே சிவம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் அது. அதுல பல காட்சிகள் நம்மளை கண்கலங்க வைக்கும். அதாவது கண்கலங்க வைக்கும்னா நம்ம கதறி அழமாட்டோம், அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் அந்த கமலுக்கும் மாதவனுக்கும் கல்யாணத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்றப்ப நான் உங்களை அண்ணனா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு காட்சி, இதெல்லாம் ஒரு லவ் மேன், இதெல்லாம் சொல்லிட்டு அசிங்கமா காதலா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் அதெல்லாம் பிரமாதப்படுத்தியிருப்பார் கமல். அந்த மாதிரி ஒரு படம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தின படங்கள் நிறைய இருக்கு தமிழ் படங்கள். அதுல ஒரு படம் தான் அன்பே சிவம்.